வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நீங்கள் நம்ம பார்க்க போகிற படம் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி 1985 வருஷம் இயக்குனர் பாண்டியராஜன் சார் அவரோட இயக்கத்தில் இசைஞானி இளையராஜா அவரோட இன்னிசையில் பாண்டியராஜன், பாண்டியன், வி.கே. ராமசாமி, ஜனகராஜ், சீதா பார்த்திபன், ரேவதி, உசிலமணி, உள்ளிக்குச்சி நரசிம்மன் மற்றும் தவக்கலை மற்றும் பலர் நடித்து 2 மணி நேரம் 16 நிமிஷம் 43 நிமிடம் ஓடக்கூடிய படமாக வெளிவந்த ஆண் பாவம் அந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படம் இயக்குனர் பாண்டியராஜன் சார் அவர்களுக்கு பார்த்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு படங்க. அவர் இயக்குனராக இயக்கிய முதல் படம் இந்த படம் தான். இந்த படம் அவரோட கெரியரே பார்த்துக்கிட்டோன்னா அந்தளவு பார்த்தா மாற்றி விட்டுருக்கோம். அவரோட இயக்கத்தில் வந்த முதல் படங்கிற மாதிரி பார்த்து இந்த படத்தை எழுதியிருக்காரு. இந்த படத்தில் அவரே இயக்கி அவரே பார்த்துக்கிட்டோன்னா செகண்ட் ஹீரோவாக நடிச்சிருப்பாப்படி. எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தில் வரக்கூடிய பாடல்கள் அனைத்துமே பார்த்துக்கிட்டோன்னா இன்றைக்கி வரைக்குமே பார்த்துக்கிட்டோன்னா எவர்கிரீன் சாங்காக இருக்கும் எல்லாத்துக்கும். அதுவும் அந்த காதல் கசக்குதைய பாடலாம் பார்த்துக்கிட்டோன்னா இன்றைக்கி வரைக்குமே பார்த்தா லவ் ஃபெயிலியாக இருக்கிறவங்க அதிகமாக கேட்கக்கூடிய பாடலுங்க அது. அந்த பாடலாம் பார்த்துக்கிட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். படத்தோட கதை என்னென்னா, நம்ம பாண்டியனுக்கு பார்த்துக்கிட்டோன்னா பாண்டியராஜனும் பாண்டியனும் பார்த்து அனந்தம்பியாக இருக்காங்க. நம்ம வி.கே. ராமசாமி சார் பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா தியேட்டர் கட்டி அந்த தியேட்டர் ஓனர் இருக்கா அப்படியும் 2 அனந்தம்பி இருக்காங்க. நம்ம பாண்டியனுக்கு பார்த்துக்கிட்டோன்னா பொண்ணு பார்க்க போகிறாங்க. பொண்ணு பார்க்கலாம், கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து பாண்டியன் பார்த்தா பொண்ணு பார்க்க அனுப்புகிறாங்க. அவரு பார்த்தா பொண்ணு பார்க்க போகிற இடத்துல வீடு மாறி பொண்ணு பார்த்துட்றாரு. இன்னொரு பொண்ணை பார்க்கறதுக்கு பதிலாக வேறு பொண்ணை பார்த்துறாரு. அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா இவருக்கும் பிடிச்சி போயிடுது, பொண்ணுக்கும் பிடிச்சி போயிடுது. ஆனால் இவர் பார்க்க வந்த பொண்ணு வேறு அப்படிங்கிறது தெரிய வந்ததுக்கப்புறம் இவங்களோட காதல் கை குடிச்சா இல்லையா, அந்த பார்க்க வந்த பொண்ணோட நிலைமை என்னாச்சு, அந்த பொண்ணுக்கு பார்த்துக்கிட்டோன்னா ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அந்த பொண்ணுக்கு என்னாச்சு, அந்த பொண்ணோட வாழ்க்கை கரையேறிச்சா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் காமெடிக்கு பார்த்துக்கிட்டோன்னா பஞ்சமே இருக்காதுங்க. நம்ம அவர் பேர் என்னது, ஜனகராஜ். அவர் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு கடையை வச்சு போட்டு அந்த கடையை டெவலப் பண்ணுறதுக்காண்டி அவர் படக்கூடிய அவஸ்தைகள்லாம் பார்த்துக்கிட்டோன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே பாண்டியராஜனோட பாட்டியை ஒரு பாட்டியமாக நடிச்சிருப்பாங்க. அந்த பாட்டி மேலே அவ்வளோ யதார்த்தமாக நடிச்சிருப்பாங்க. ஒன்றா அவன் தான் மூத்தவன், அவன் தான் கல்யாணம் பண்ணணும், எனக்கும் பார்த்தா கல்யாணம் பண்ணலாம்ல, நீ மட்டும் எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணலாம், அவங்க அம்மா கல்யாணம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லக்கூடிய சீன்லாம் பார்த்துக்கிட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே அந்த தவக்கலை பார்த்துக்கிட்டிங்கன்னா குடத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு அந்த குடத்தை பார்த்திங்கன்னா கழட்ட முடியாமல் தவிக்கிற சீன்லாம் பார்த்துக்கிட்டோன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா இன்றைக்கும் நம்ம தியேட்டரில் அதாவது டிவியில் பார்க்கும்போது அவ்வளோ சிரிப்பலை ஏற்படுத்தும். எல்லாமே பார்த்தீங்கன்னா படத்தோட ஒன்றியே வரும். எல்லா காமெடி சீனும் பார்த்திங்கன்னா படத்தோட பார்த்தீங்கன்னா ஒன்றியே வரும். அதான் அந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட். படத்துக்கு காமெடிக்கும் தனியாக ட்ராக் இல்லாமல் எல்லாமே பார்த்துக்கிட்டோன்னா ஒன்றியே வரும். அதுதான் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நம்ம ரேவதி பார்த்துக்கிட்டோன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹீரோ நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு கொடுத்தப்பட்ட போர்ஷன் பார்த்துக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும். அவங்க பார்த்துக்கிட்டா ஃபஸ்ட்டாக பார்க்க வந்த பொண்ணு அந்த பொண்ணு தான். ஆனால் அந்த பொண்ணுக்கு பதிலாக சீதா பார்த்திபனை பார்த்துட்டு பிடிச்சி போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கடைசியில் அந்த ரேவதியோட பொசிஷன் என்னாச்சு, ரேவதிக்கு பார்த்துக்கிட்டா யார் கல்யாணம் பண்ணால் அப்படிங்கிறது அந்த படத்தோட முழு கதையை. பாண்டியராஜன் பார்த்துக்கிட்டா அந்த படத்தில் பார்த்தா தன்னோட குடும்பத்தனமான நடிப்பில் துருதுன்னு நடிச்சிருப்பா அப்படி. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் இந்த படத்துக்கு மெனக்கெட்டுருப்பா அப்படி. ஃபஸ்ட்டு படமே தெரியாது. அவர் அந்த சீதாவுக்கு பார்த்துக்கிட்டா பொண்ணு பார்த்துட்டு, அதாவது இந்த ரேவதியை பொண்ணு பார்த்துட்டு பத்திரிக்கை கொடுத்துட்டு வரும்போது நம்ம வீட்டில் பார்த்துக்கிட்டோன்னா இடிக்கிறப்போ ஒரு பேச்சு, புடைக்கிறப்போ பேச்சா கிடையாதுங்க. குத்தம்போது என்ன பேச்சோ அதே பேச்சா கடைசியாக அல்ற வைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சீன்லாம் பார்த்துக்கிட்டோன்னா எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டோன்னா நியாயமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சீனுங்க. நம்ம ரேவதிக்கு பார்த்துக்கிட்டோன்னா பாண்டியராஜன் கட்டிக்குமான்னு சொன்ன உடனே கிணத்துக்குள்ளே குதிச்சு அந்த பொண்ணுக்கு வாய் பேசாமல் போயிடும். அதனால் கேட்கக்கூடிய சீன் பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு வாய் பேச முடியாதுன்னு தெரிஞ்சு உங்கள் அப்பா பார்த்துக்கிட்டோன்னா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சமைச்சிட்டாரு, எங்கள் அண்ணனுக்கு உங்கள் அண்ணனுக்கு என் பொண்ணை கல்யாணம் கட்டிக்க சமைச்சிட்டான்னு சொல்லும்போது அந்த டைலாக் வரும். நம்ம பார்த்தோன்னா இடிக்கும்போது ஒரு பேச்சு, படைக்கும்போது பேச்செல்லாம் கிடையாது, குத்தும்போது என்ன பேச்சோ அதே பேச்சா அல்ற வரைக்கும் சொல்கிறது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா டைலாக்கெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும்.
அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் நீயே கொண்டியப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய சீன்லாம் பார்த்துக்கிட்டுனா அதுவும் இந்த கிளைமேக்ஸில் அப்படியே ஒரு ட்விஸ்ட்டை யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. 2 பேருமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா காதல் தோல்வினால் பாண்டியராஜனாகட்டும் பாண்டியனாகட்டும் நம்ம சீதாவாகட்டும் தற்கொலை பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்லாம் பார்த்துக்கிட்டோன்னா இன்றைக்கி வரைக்கும் பார்த்துக்கிட்டோன்னா அன்எக்ஸ்பெக்டடான ட்விஸ்ட்டாக வரலாம். என்னடா அது இப்படிலாம் அந்த காலத்தில் யோசிச்சுக்காங்க அப்படின்னு நினைக்க தோணும். கண்டிப்பாக அந்த படத்தை வந்து பார்த்துக்கிட்டோன்னா எல்லாருமே பார்க்கணும். படம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய படம்லாம் அது ஜஸ்ட்டு வந்து பார்த்தா ஒரு 2 மணி நேரம் 16 நிமிஷம் அந்த படம் ஓடும். ஆனால் இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். விழுந்து விழுந்து சிரிக்கணுமா இந்த படத்தை பாருங்கள். நம்ம ஜனகராஜ் சார் வந்து பார்த்துக்கிட்டோன்னா விகே ராமசாமி சாரோட சொந்த தம்பியாக தான் இருப்பா. அப்படி என் கல்யாணத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா வரக்கூடாது, நீயே வந்து பார்த்தா கல்யாணத்தை எடுத்து நடத்துன்னு சொல்லக்கூடிய சீன்லாம் பார்த்துக்கிட்டோன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அவர் அந்த கடையை டெவலப் பண்ணுறதுக்காண்டி அவர் படக்கூடிய பாடு இருக்குது. ஐயோ அப்பா, ஒவ்வொரு விதமாக பாடுபடுவோம் அப்படி இந்த கடையை டிவி வைப்பா, அப்படி லட்டு செய்வார். அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். கட்டாயம் இந்த படத்தை வந்து பார்த்துக்கிட்டா எல்லாருமே பார்க்கணும். டைம் இருந்த படத்தை பாருங்கள், அருமையான படம். மீண்டும் ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை பற்றி எனக்கு தோன்ற விஷயத்தை வந்து பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் தவறாக பேசியிருந்தால் தவறாக பேசியிருந்தோ அதில் உங்கள் கமெண்ட் வந்து தெரியப்படுத்துங்க. நீங்கள் அளிக்கக்கூடிய கமெண்ட்டும் சப்ஸ்கிரைப்பும் தான் எனக்கு வந்து பார்த்துக்கிட்டா இன்னமும் வந்து பார்த்துக்கிட்டா உத்வேகமாக இருக்கும். மீண்டும் ஒரு முன்னோட்டம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.